2025 வந்த முதல் சக்சஸ் படம்னு நான் சொல்றேன். இந்த படத்துல சந்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல காமெடி பண்ணிருக்காப்ல. சந்தானம் வந்து கம்பேக் நம்ம சொல்லணும். எதுல கேட்டா காமெடினா என்னடா கலகலப்பு மதகஜராஜா பாத்திருக்கியா அப்படி சொல்ற அளவுக்கு இந்த படம் இருக்கு. படத்து கிடந்த விஷயம் வந்து எந்திரிச்சு உட்காந்துருவாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்ப கொடுக்குற படமா இந்த படம் அமைச்சு. விஜயன்டி சார் வந்து கடவுள் மாதிரி இந்த படத்துக்கு நான் சொல்லுவேன். படத்தோட சாங்ஸ் எல்லாம் செம்ம வைப்ஸ். 2K கிட்ஸ்னு இல்ல 70s கிட்ஸ்ல இருந்து 80s கிட்ஸோட தியேட்டர்ல கொண்டாந்து நிப்பாட்டினது வந்து அந்த சாங்ஸ். விஷால் பண்ண பாட்டுலாம் ஸ்கிரீன் பிடிச்சிருப்பானுங்க போல பசங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாங்கா வந்துச்சு. எல்லாமே வைப்ஸ் பிரிச்சு மேஞ்சிட்டானுங்க. அந்த ஃபிகர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து வரலட்சுமி இந்த மாதிரி ஒரு கிளாமர் பண்ணுங்கன்னா சத்தியமா பண்ண மாட்டாங்க. பொங்கலுக்கு சிறப்பான பொங்கலை கொடுத்தது வந்து சந்தானம் பொங்கல் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து படம் ஃபுல்லா காமெடி. சந்தானம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கிற சந்தானம் வந்து இந்த படத்தை பார்த்தாருன்னா அப்படியே திரும்பி படுத்துக்குவார். சக்சஸ் மீட்ல சொல்லுவாரு அவர் வந்து ஹீரோவுக்கு ஒருத்தா இல்ல காமெடியா பண்ணணும்னு ஆசையா இருந்ததை சொல்லுவார். மதகஜராஜா 2013 பொங்கலுக்கு வர வேண்டிய படம் 2025 வந்துச்சு. இந்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து இந்த படத்தை பார்க்க வரல. ஆக்சுவலி ஏன்னு கேட்டேன்னா விடாமுயற்சிங்கிற ஒரு பெரிய திமிங்கல படம் இருக்கு இல்லையா, அந்த படம் வராதனால ஒரு 10 படங்கள் வந்துச்சு. 10 படத்துக்கு லைஃப் மாதிரி. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, சுந்தர்சி சாருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, சந்தானத்துக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, விஷாலுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. மொத்தத்தில் யாருக்குமே படத்தோடைய கான்ஃபிடன்ஸ் வந்து குறைவுன்னு நான் சொல்ல முடியும். அதனாலயும் என்னமா தெரியல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம வச்சுட்டாங்க. ஏதோ நல்ல சூழ்நிலை வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2025 வந்த முதல் சக்சஸ் படம்னு நான் சொல்லலாம் இந்த படத்துல. ஏன்னா இந்த படத்தை ஓடுறதுக்குள்ள எல்லா அம்சமும் இந்த படத்துல இருக்குது. படத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமெடி. சந்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல காமெடி பண்ணிருக்காப்ல. ஏற்கனவே வந்து சந்தான படம்னாவே ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். ஒரு கவுண்டர்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்காது. அந்த சூழ்நிலை இந்த படம் வந்திருக்கு. என்ன பண்ணிட போறான்னு பார்த்தா படத்தை வந்து ஸ்டோரிக்கு ஈக்குவலாண்டா அவ்வளோ அழகா காமெடியை பிரிச்சு மேஞ்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு. இந்த படத்து மூலமா என்னன்னா சந்தானம் வந்து கம்பேக் நம்ம சொல்லணும். எதுல கேட்டீங்கன்னா காமெடினா விஷால் வந்து கம்பேக் சொல்லணும், சுந்தர்சி சார் கம்பேக் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய கம்பேக்கில் உருவாக்கிட்டு படம் மட்டும் ஏன் பேக் அடிச்சுட்டு லேட்டாக வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக வந்தது வந்து சுந்தர்சி சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா சந்தானுடைய கவுண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்காது. ஆனால் இதில் ஏன் பண்ணிக்கன்னா டைரக்டருங்கிற ஒரு மேட்டர்னால தான் இந்த படம் வந்து அவர் கரெக்டாக வந்து ரசிச்சிருச்சு. ஒரு மீம்ஸ் வரும் இல்லையா, என்னடா இவனை பார்த்து பயப்படுற, என் பொண்டாட்டியை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் போடுவாங்கல்ல, அந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் இந்த படம் இருக்குது. என்னடா கலகலப்பு மதகஜராஜா பார்த்துருக்கியா அப்படி சொல்கிற அளவுக்கு இந்த படம் வந்து இருக்குது. 2024 ஃபஸ்ட் ஹிட் கொடுத்தது யாருங்கன்னா சுந்தர்சி சார். அதே மாதிரி 2025 ஃபஸ்ட் ஹிட் கொடுத்தது சுந்தர்சி சார் தான். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து விஷால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்னஸ் ஆகி ரொம்ப கஷ்டமாகி மைக் பிடிக்கவே கைகாலெலாம் நடுங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா மனசு சங்கடமாச்சு. ஆனால் அவர் வந்து நீங்கள் எந்த ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, காவேரி ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, அப்போலோ ஆஸ்பத்திரி போனாலும் சரி, குணமாகாத விஷால் வந்து இந்த படத்தை வந்து ஆடியன்ஸோட பார்த்துருந்தாருன்னா படத்து கிடந்த விஷால் வந்து எந்திரிச்சு உட்காந்துருவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்ப கொடுக்குற படமா இந்த படம் வந்துச்சு. அதே சேம் டைம் வந்து சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கிற சந்தானம் வந்து இந்த படத்தை பார்த்தாருன்னா அப்படியே திரும்பி படுத்துக்குவார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்டா இந்த ஹீரோங்கிற மாய வழக்குல உள்ள விழுந்தோம், சக்ஸஸ் கொடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தின படம் தான் இந்த படமா நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காப்புல சந்தானம் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மார்க் ஆண்டனி. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா விஷாலா எஸ்ஜே சூர்யாவான்னு ஒரு போராட்டமே நடந்துச்சு. அது மாதிரி இந்த படத்தில் யாரா ஹீரோ, சந்தானமா விஷாலா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமே பண்ணலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். எவ்ரி ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் சாங் வர படத்தை வந்து ரசித்து பார்க்கலாம். நம்ம பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 படம் வந்துச்சு. ஒரு ரகம். கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மசாலா படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் சக்ஸஸ் கொடுக்குறதுக்கான ரொம்ப போராடின படம், ஆவரேஜான படம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலா சார் வணங்கான் கொடுத்தாப்புல. வணங்கான் பொறுத்தவரை வந்து பொங்கலுக்கு வர வேண்டிய படமே இல்லை. ஏன்னா எந்த படத்துக்கு காம்படிஷனே கிடையாது. அந்த படத்துக்கு அவர் தனியாக சோலோவாக வந்திருந்தாருன்னா இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காம்படிஷனுக்குள்ள அவராக வந்து தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டாருன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா படத்தையும் தாண்டி என் படம் ஓடுங்கிற அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப படத்தில் கம்மி. ஆனால் உண்மையாக படமாக பார்த்தா ரொம்ப நல்ல படம். மூணாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன். அவரும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த ரேஸ்கில் வந்து மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சூப்பரான ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, கதையும் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த எடுத்த விதம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேற லெவலில் இருக்கும். மெட்ராஸ்காரன் ஆவரேஜாக படமாக போச்சு. சரி, இந்த படமும் ஆவரேஜாக படம்னு பார்த்தோம்னா பொங்கலுக்கு சிறப்பான பொங்கலை கொடுத்தது வந்து சந்தானம் பொங்கல் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து படம் ஃபுல்லாக காமெடி. இப்போ 4 பேர் வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து எந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா குலுக்கி போட்டு எடுத்தாலுமே மதகஜராஜா தான் வரும், குலுக்கி போடாமல் எடுத்தாலுமே மதகஜராஜா தான் வரும், குலுக்கி போட்டு வேற படம் எடுத்தாலுமே இந்த படம் வேணாம்டா அவன் தப்பாக குலுக்கிட்டோன்னு சொல்லிட்டு
திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மதகராஜாக்குள்ளே தான் வரணும். வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மோசம் போக மாட்டீங்க. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம். கிட்ஸ் வந்தாலுமே சிரிக்கலாம், அந்த அளவுக்கு புரிகிற மாதிரி தான் காமெடி. நம்மளை வந்து இந்த பிளாக் காமெடி, அந்த காமெடி, இந்த காமெடி கொள்றாங்க இல்லையா, அதுக்கு மத்தியில் வந்து ஒரு அருமையான காமெடி. 2013 எடுத்த படமாக இருந்தாலும் எங்கேயுமே மெருகேற்றி 2025 தான்டா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாமல் அந்த சீன்லாம் வச்சுருக்காங்க. பழைய சீன் 1000 ரூபா நோட்டு, பழைய நோட்டுலாம் காமிக்கிறாங்க. நம்ம இறந்து போன மனோபால சார் வர்றாரு, இறந்து போனவங்க வந்து சிட்டி பாபுலாம் வர்றாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலுமே அவங்கள கண்டென்ட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு அவங்க ரோல் பண்ணதுனால பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் வந்து படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. எல்லாருக்குமே கம்பேக் படம். 196 ரூபா கொடுத்து மொக்க படமாக பார்த்துட்டு தெரிஞ்சோம். அவங்களுக்கு அழகாக 120 ரூபாயில் ஒரு சூப்பர் படம் கொடுத்தாங்க சுந்தர்சி சார். உண்மையிலே வாழ்த்துக்கள் சொல்லணும். விஷால் ப்ரோவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். எல்லாருக்குமே இந்த டீமில் பண்ண எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். விஜய் ஆண்டனி சார் வந்து கடவுள் மாதிரி இந்த படத்துக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹீரோ ஆன பின்னாடி கூட அந்த படத்தோட ரீரெக்கார்டிங் காணி மறுபடியும் தூக்கி போட்டுட்டு புதுசாக நான் மியூசிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி செயலில் பண்ணுவார். அதையும் தாண்டி ஒரு கிராமத்து பேட்டர்னு, வில்லேஜோட இதுன்னு ஒரு ஃபார்மெட்டை எடுத்து அந்த ஃபார்மெட்டை ரொம்ப தரமாக செஞ்சு படத்துடைய இன்னொரு ஹீரோ நானும் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி செஞ்சது வந்து பெரிய அந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக போச்சு. படத்தோட சாங்ஸ்லாம் செம்ம வைப்ஸு. 2K கிட்ஸ்னு இல்லை, 70s கிட்ஸ்லேருந்து 80s கிட்ஸோட தேட்டரில் கொண்டாந்து நிப்பாட்டினது வந்து அந்த சாங்ஸு நம்ம சொல்லவே தெரியல. விஷால் பாடின பாட்டுலாம் ஸ்க்ரீனை பிடிச்சிருப்பானுங்க போல பசங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாங்காக வந்துச்சு. எல்லாமே வைப்ஸ் பிரித்து மேஞ்சிட்டானுங்க. ரொம்ப அற்புதமான படமாக வந்துருச்சு. 2 ஹீரோயின் போட்டிருக்காங்க. இந்த 2 ஹீரோயின் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் வந்து அஞ்சலி கிடச்சிச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சின்ன வயசில் நடித்த ஒரு படமும் அவங்க வயசான பின்னாடி நடித்த ஒரு படமும் ஒரே நாள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சின்ன வயசில் அழகா க்யூட்டாக வந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மதகஜராஜா. கிளவியா நடித்த படம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம் சேஞ்சர். இது வந்து யாருக்கு அதிர்ஷ்டம்? நயன்தாராவுக்கு கிடைக்காது, நம்ம சரோஜாதேவி அம்மாவுக்கு கிடைக்காது, ஜெயலலிதா அம்மாவுக்கு கிடைக்காத ஒரு லக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விழுந்து சிரிப்பாங்க. 2 சேனல் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம், 13 வருஷத்துக்கு பின்னாடி படம், 2 சேர்ந்து பொங்கலுக்கு இருந்ததுனால அஞ்சலியை மறக்கவே முடியாது. படத்துலேயே மறக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 2K கிட்ஸுக்காண்டி அளந்து விடுங்க. இந்த சுந்தர்சி படத்தில் மட்டும் ஹீரோஸ் இல்லை, சைடு கேரக்டர் கூட காசு வாங்காமல் நடிக்கலாம் போலாங்க. அவ்வளோ குளிராக இருக்குது படம், குளிர்ச்சியாக இருக்குது. எல்லாம் சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம். அந்த ஃபிகர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஒரு படத்தில் இதே மாதிரி வரும், எப்படா இருக்கா சச்சர் சூப்பராக இருக்குடான்னு சொல்லிட்டு சந்தானத்தை சொல்லுவாப்புல. சச்சரா என்னடா பில்டிங்கை கட்டுறீங்க, சச்சரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்தளவுக்கு வரலட்சுமி வந்து செம்ம ஃபிட்டு. அவங்களே பார்த்தாலும் இந்த சிரிப்பாங்க. இப்போ வந்து வரலட்சுமி இந்த மாதிரி ஒரு கிளாமர் பண்ணுங்கன்னா சத்தியமாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ பண்ணியிருந்தாங்க. ஒரு யோகா சீன் இருக்குது, விழுந்து சிரிக்கலாம். அதே மாதிரி கிணத்துக்குள்ளே வந்து 2 பேருமே விழுந்துருவாங்க. அப்போ சந்தானம் கேட்பாரு, ஏன்னா மச்சான் உள்ளே பண்ணுறேன்னு கேட்டோம்னா தவறி விழுந்துட்டா, ஏன்டா விழும்போது 2 ஃபிகரோட விழுவியாடா அப்படின்னு சொல்கிற காமெடியாக இருக்கணும். எல்லாமே செம்ம இருக்கு. ஒட்டு மொத்தத்தில் நல்ல திருப்தியான படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ ஒரு ஷோக்கு வந்து நாங்கள் டிக்கெட் போட்டோம், அடுத்து வந்து இன்டர்வெல்லே அடுத்த ஷோக்கு டிக்கெட் போட்டோம். அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான படமாக அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக தெரியவே இல்லை, அதுக்கான சில மெனக்கெட் இருக்காங்க. ஆக்சுவலி சுந்தர்சி படம் நிறைய ஸ்பான்சர்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைட்டில் போர்ஷனை மட்டும் கூட எடுத்துட்டு சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அது இடத்துல தான் அவங்க பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமானதான் பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலாக வந்து சூப்பர் படம். இதை வந்து அவரே வந்து அநேகமாக அந்த சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எல்லாருமே கேட்பீங்க, சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவார் அவர் வந்து ஹீரோவுக்கு ஒருத்தா இல்லை காமெடியாக பண்ணணும்னு ஆசையானதை சொல்லுவார்.